வணங்க மக்களே, ரீபோன் ருக்கியோடைய நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் தான் ஜேசியாங்க அரெஸ்ட் பண்ணி வந்திருப்பாங்க. அதுக்கு சாட்சியாக தான் இந்த பக்கம் ஜேகியாங்க கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல ஜேகியாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பிரதர் சோய்சாங்குள்ளார ஏகப்பட்ட மோசடி அமௌண்ட் வச்சுருந்தான். அந்த மொத்த விஷயத்தையுமே நான் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த விஷயத்தையுமே அவன்கிட்ட நான் நிறுத்த சொன்னேன். அவன் கடைசியாக தான் அந்த சேர்மன் சீட் அவனை விட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து தான் என்னை கிட்னாப் பண்ணியிருக்கான். அவன் என்னை கொலை பண்ணவும் முயற்சி பண்ண மாதிரி இருந்துச்சுன்ற மாரி எல்லாத்தையுமே சொல்ல போலீஸ் ஆஃபீஸர் இது எதையுமே நம்புற மாரியே தெரியல. ஏன்னா ஜேசியாங் மோசடி பண்ணாருன்ற மாரி அதுக்கு எந்த வித எவிடன்ஸுமே கிடையாது. அதை பற்றி இவங்க கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே ரெடியாக தான் ஜேகியாங் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அடிட் டீமை சேர்ந்த ஜோனுக்குடைய ஆளை இவங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னவே என்னுடைய அப்பாவுக்கு சில மோசடி ரிப்போர்ட்டெல்லாம் தந்திருக்கீங்கன்னு தெரியும். அதாவது சோய்சாங் ட்ரேடிங் பண்ண அந்த மோசடி ரிப்போர்ட்டை மட்டும் நீங்கள் எனக்கு ரெக்கவரி பண்ணி தரணும். அதே சமயத்தில் சோய்சாங் கெமிக்கலில் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய மொத்த மோசடி ரிப்போர்ட்டையும் நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், உங்களுக்கு ஏற்ற பொசிஷன் நான் தருவேன்ற மாரி அந்த ஜோன்ற ஆள்கிட்ட பேசி கடைசியாக சோய்சாங் ட்ரேடிங் பண்ண மொத்த மோசடி ரிப்போர்ட்டையும் அவங்க கலெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை தான் இப்போதைக்கு எவிடன்ஸாக போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கடைசியாக போலீஸ் ஆஃபீஸருமே இது மொத்தத்துக்குமே காரணம் ஜேசியாங்கன்ற விஷயத்தை முடிவு எடுக்கிறாங்க. அதில் அவர்கிட்ட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோன்ற மாதிரி அவர்கிட்ட அவருடைய ஒய்ஃபை பற்றிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து ஜேசியாங்க, எதுக்கு ஒரு இன்னசென்ட்டானவங்களை இதுக்குள்ளே நினைக்கிறீங்க? என்னுடைய ஒய்ஃப்க்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது மொத்தத்துக்குமே காரணம் அந்த ஜேகியாங் தான். அவள் தான் என்னை ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸ் மொத்தத்தையுமே ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருக்கா. மீடியாவை கூட அவள் மேனிப்புலேட் பண்ணியிருக்கா. எல்லாத்தையுமே அவள் இஷ்டத்துக்கு அவள் பண்ணியிருக்கா. நீங்கள் நான் இப்படி அவளை தான் விசாரிச்சுட்டு இருக்கணும் போது போலீஸ் ஆஃபீஸர் கடைசியில் தான் இவர் தான் குற்றம் பண்ணியிருப்பாருன்ற மாரி அந்த இடத்துல ஜேசியாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஜேசியாங்களையும் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஜேகியாங் தான் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஈரம் ஜேகியாங் கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் திடீர்னு இவருக்கு தலை சுற்றுற மாரி ஆகிடுது. சரின்னு இவருடைய ஃபோன் மூலியமாக சேர்மன் கங்குடைய நிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் கூடி சீக்கிரம் சேர்மன் கங் எழுந்திருக்கிற விஷயம் இவருக்கு தெரிய வர. இதெல்லாம் அடுத்து இருக்கும்போது ஜேசியாங்க்கு உதவி செஞ்ச குற்றத்துக்காக யோன்சியுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதில் யோன்சி ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் நடந்த மொத்த விஷயமே பற்றி சஞ்சய் கிட்ட ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பார். அதாவது கூடிய சீக்கிரம் சேர்மன் கங் எழுந்திருக்க போகிறாரு. அதுக்குள்ளே நம்ம எப்படின்னாச்சு சோய்சாங்கை ப்ரொடெக்ட் பண்ணி ஏற்றுறணும். நமக்கு இன்னும் அவ்வளோ டைம் கிடையாது. அதில் கூடிய சீக்கிரம் நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணி ஏற்றுறணும்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட பரபரப்பாக பேசிக்கிட்டு இருப்பார். இங்கே எல்லாமே பரபரப்பாக போயின்னு இருக்கும்போது சேர்மன் கங்குடைய உடல்நிலையை காமிப்பாங்க. ஹீரோனுடைய அம்மா தான் மொத்த விஷயத்தையுமே செக் பண்ணுறாங்க. சேஃப்டோமே எந்த வித பிரச்சனையுமே கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே என்னமோ ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னா இவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஜேகியாங் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஜேகியாங்கும் சேர்மனை பார்க்கலான்னு இருக்கும்போது சில ரிப்போர்ட்டர்ஸ் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் கடைசியாக ஜேகியாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பிரதர் பண்ண மொத்த விஷயத்துக்குமே என்னை மன்னிச்சுக்கோங்க, அவன் தான் இது மொத்தத்தையும் பண்ணிட்டான்ற மாதிரி சிம்பிளாக ஒரு சாரியை கேட்டுட்டு இவங்க உள்ளார வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த சேஃப்டோ நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் அந்த இடத்துல ஜேகியாங்குமே என்னுடைய நிலைமையை இன்னும் மோசமாக்கணும், அதாவது எனக்கு பிரெயின் டேமேஜ்ன்ற மாதிரி வெளியே இருக்கிற எல்லாருமே நம்ப வைங்க, இதுதான் ஒரே ஒரு வழின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சேஃப்டா அதை கேட்டு ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீ உண்மையாலுமே உன்னோட பிரதரை ஜெயிலுக்கு அனுப்ப போறியான்னு கேட்க அந்த இடத்துல ஜேகியாங்கும் நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, மற்ற விஷயங்களை நான் கவனிச்சிக்கிறேன், நீயும் நம்ம பையனும் இந்த விஷயத்தை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது, அதான் நீங்கள் 2 பேரும் அமெரிக்காவுக்கு போய்க்கோங்க, அப்போது நான் வேறு சில டாக்டர்ஸ் வச்சு கவனிச்சிக்கிறேன், மற்ற விஷயங்களாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இவங்க பேசுகிற மொத்த விஷயத்தையுமே ஹீரோனுடைய அம்மாவும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் அடுத்து இருக்கும்போது திரும்ப சஞ்சயை காமிப்பாங்க. அந்த இடத்துல ஒரு டீம் லீடர் ஜோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீ தான் ஜேகியாங் கிட்ட சோய்சாங் ட்ரேடிங்கில் ஆடுத மொத்த மோசடி பண்ணதுக்கான ரிப்போர்ட்டை தந்தோன்னே எனக்கு நல்லாவே தெரியும். அதை டெலீட் ஆன கெமிக்கல்ஸோடைய ரிப்போர்ட் எனக்கு தேவைப்படுதுன்னும் போது அதுக்கு ஒரிஜினல் டேட்டா தேவைன்னு இவர் சொல்கிறாரு. சரின்னு ஹீரோ கிட்ட பேசி அந்த ஒரிஜினல் டேட்டாவை இவர்கிட்ட தர ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அதை ரெக்கவரி பண்ணுற மாரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அலாரம் சிஸ்டம் ஆன் பண்ணிடுறாரு. இங்கே நடக்கிற மொத்தமே ஜேகியாங்குடைய பிளான் தான். முன்னவே இப்படி நடக்கும் ஜேகியாங் கணிச்சிருந்துருப்பாங்க. அதால் தான் பக்காவாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல டீம் லீடர் ஜோமே ஜேகியாங் சைட் போகிறது மட்டும் இவர் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு எதிரான பொய்யான சில மோசடி பண்ண மொத்தத்தையுமே இவர் என்கிட்ட உருவாக்க சொன்னார். என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது இவர் என்ன பயங்கரமாக மிரட்டினார். ஆக்டிங் சேர்மேனாக இருக்கிறதுனால என்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம்லாம் இவர் மிரட்டினாருன்ற மாரி சஞ்சய்க்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னே ஜேகியாங்கும் அந்த ரிப்போர்ட்டை கேட்குறாங்க. ஆக்சுவலி இப்போது இவங்ககிட்ட ஒரிஜினல் டேட்டா இருக்குல்ல, அதை சஞ்சய் ஒப்படைச்சிருந்துருப்பாரு. அந்த ஒரிஜினல் டேட்டாவை ஜோ வந்து இவங்க கிட்ட ஒப்படைக்க சரின்னு அந்த ஒரிஜினல் டேட்டாவை இவங்க எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் எவிடன்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணதுக்காகவும் அவருடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணதுக்காகவும் இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இவங்க பண்ண கிடையாது, அந்த ஒரிஜினல் டேட்டாவை எரிச்சிருந்துருப்பாங்களே, இப்போதைக்கு அந்த ஒரிஜினல் டேட்டா இருந்ததுனால யாராலையுமே சோய்சாங் கெமிக்கல் பண்ண மோசடியை கண்டே பிடிக்க முடியாது. இப்போதைக்கு எல்லாமே அரைஞ்சு போன மாதிரி தான் ஆயிடுச்சு. அதனால் டக்குன்னு இவங்க ஒரு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்க சோய்சாங் ட்ரேடிங்கை திரும்ப ரீபில்ட் பண்ணணும்னு இருக்காங்க. ஏன்னா சோய்சாங் ட்ரேடிங்கில் ஏகப்பட்ட கேவலமான விஷயம் நடந்துச்சா, முக்கியமாக சோய்சாங் ட்ரேடிங்கில் இருந்து தான் ஏகப்பட்ட மோசடி அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை மொத்தத்தையுமே அவங்க கணக்கு காட்டினா ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லோரும் ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா
20% ஆஃப் த எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கணுமா, அதாவது ஒரு மிகப்பெரிய லே ஆஃப் நடத்தணுன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. முக்கியமாக எல்லாமே சாய்ஸ் அண்ட் ட்ரேடிங் பக்கம் தான் நடக்க போகுது. சாய்ஸ் அண்ட் ட்ரேடிங்கை மட்டும் தான் இவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் அண்ட் ட்ரேடிங்கில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குது. கவர்மெண்ட் உழைக்கக்கூடிய ஹைட்ரஜன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அதுக்குமே ஜேகேயாங் ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, திரும்ப அமௌண்ட்டை தந்துடலாம், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து எல்லாமே நம்பிக்கிட்டு தான் இருக்கணும் போது அங்கே இருக்கிறவங்களாம் எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கினா நம்ம கம்பெனி ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கலாம். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோன்ற மாரி ஜேகேயாங் கிட்ட கேட்குறாங்க. அதுக்குமே உங்கள் கவுண்டர் அட்டாக் வச்சிருக்க மாரி இப்போது ஏஐஎஸ்ன்ற மாரி ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இந்த எம்ப்ளாயிஸ் தேவைப்பட கிடையாது. அதாவது சாய்ஸ் அண்ட் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய 20% ஆஃப் த எம்ப்ளாயிஸை நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவோம். அந்த வேலையை பண்ண போகிறது வேற யாரும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டீம். இவங்க தான் இந்த வேலையை பண்ண போகிறாங்க. ஏன்னா முன்னவே ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டீம்ன்றவங்க யுலிவியாவுக்கு போயிருக்காங்க. யுலிவியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நம்ம கிட்ட கொண்டாந்துருக்காங்க. அதில் இந்த விஷயத்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டீம் தான் பண்ணணுன்ற மாரி வேணும்னே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை இவங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கிட்ட ஒப்படைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணலாம் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த கம்பெனி விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதை இவங்களால மறுக்கவும் முடியாது. ஏன்னா இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. அதில் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அந்த லேஎஃபை நான் பார்த்துக்கிறேன், சாய்ஸ் அண்ட் ட்ரேடிங்கில் இருக்கிற 20% ஆஃப் த எம்ப்ளாயிஸை நான் வேலையை விட்டு தூக்குறேன்ற மாரி கடைசியாக தான் ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்ட மாரியே தெரியுது. இதெல்லாம் முடிஞ்சவொடனே ஜேகேயாங் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் அப்படியே சஞ்சோவை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல சஞ்சோமே நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டால் அந்த இடத்துல ஜேகேயாங்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பெனியை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன்னு சொல்ல, கண்டிப்பாக உன்னை வளர்த்து நினச்சி உங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன்ற மாதிரி சஞ்சோ சொல்கிறாரு. ஆனால் இது எதுவுமே கேட்க ஜேகேயாங்கோ. இதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்க போகுது. கூட சீக்கிரம் உங்ககிட்ட ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து பேசுவாங்க, அதை கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வெளியே போகிறாங்க. அந்த சமயம் தான் உங்களுடைய செக்ரட்டரிஸ் வரது மட்டும் இல்லாமல் ப்ராசிக்யூட்டர்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஹவாயில் இருக்கக்கூடிய சில வில்லா, அது மொத்தத்தையுமே விசிட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே சந்தேகமாக இருக்கதா ஜேகேயாங் கிட்ட சொல்ல, அதை கேட்ட ஜேகேயாங்க அப்படியே உங்கள் ஃபோனை பார்க்கும்போது பியாங்மோ கால் பண்ணுறாரு. என்னன்னு கேட்கும்போது பியாங்மோவுமே என்னுடைய பொண்ணை வெளியே விடுன்னு சொல்ல, அதை கேட்ட ஜேகேயாங் ஒரே ஒரு ஆஃபர் தான் வைக்கிறாங்க. நீங்கள் சாய்ஸ் அண்ட் ட்ரேடிங்லேருந்து மறைமுகமாக எடுத்த அந்த பங்குகளை என்கிட்ட ஒப்படைங்க, அப்போ தான் உங்கள் பொண்ணை நான் ரிலீஸ் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் ஒரு டீல் பண்ணிக்கலான்ற மாரி ஓப்பனாகவே பியாங்மோ கிட்ட டீல் பண்ணுறாங்க. ஆனால் இதை விட்டால் பியாங்மோவுக்கும் வேறு வழி கிடையாது. அடுத்தது ஹீரோயின் காமிச்சா அவங்க ஒரு மிகப்பெரிய லே ஆஃப் நடத்தலான்னு இருக்காங்க. அதை இப்போதையும் மேனேஜர் பங் தான் பண்ணுற மாரி இருக்குது. சரின்னு மேனேஜர் பங்குமே சராசரியாக வேலை செஞ்ச மொத்த ஒர்க்கர்ஸுமே வர வச்சு அவங்கள இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ஆளுமே ஒரு கிட்ட விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு அடுத்த மாதம் தான் மேரேஜ் ஆக போகுது, அதுக்குள்ளே வேலை இல்லைன்னா எப்படின்னு கத்துறாரு. ஒருத்தவங்க அவங்க அம்மாவுக்கு சர்ஜரி இருக்குன்ற மாரி சில எமோஷனலான ஸ்டோரி சொல்கிறாங்க. இதில் கடைசியாக தான் வர சில ஆட்கள்லாம் நான் தூக்க மாட்டிப்பேன், எனக்கு மட்டும் நீங்கள் ஒத்துக்கலாம், இங்கேருந்து குதிச்சிருவேன்ற மாரி, நான் செத்துருவேன்ற மாரியான சில மிரட்டல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட சோகமான விஷயங்கள் போகுது. எதுக்கு நடுவில் அதிக ஆட்கள் வந்து மேனேஜர் பங்கு அசிங்கமாக தீட்டிட்டு போகிறாங்க. அதில் மேனேஜர் பங்குக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதான் அங்கே வந்து ஹீரோயினி இதுக்கப்புறம் எதையும் பொறுத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாய்ஸ் அண்ட் ட்ரேடிங்கில் நடந்த அந்த மோசடி தான் இது மொத்தத்துக்குமே காரணம். அதில் அந்த மோசடியை மட்டும் நம்ம அடிச்சிடலாம். நம்ம கிட்ட தான் ஜேஃப் சொல்யூஷனுக்காக 30% ஷேர்ஸ் இருக்குது. அந்த பங்குகள் மொத்தத்தையுமே விற்று நம்ம அது மொத்தத்தையுமே அடிச்சிடலாம். அது மூலயமா ஒரு மிகப்பெரிய லே ஆஃபை நம்ம தடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த இடத்துல ஹீரோ கிட்ட சொன்னால், அதை கேட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. அந்த 30% ஷேர்ஸை நீ யார்கிட்டையும் விற்கவே கூடாது, ஏன்னா இதுதான் அப்கமிங்கில் சாய்ஸ் அங்கே ப்ரொடெக்ட் பண்ண போகுது, அதால் இந்த மாதிரியான முடிவுகளை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயினுமே நீ சொல்ல யார்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கத்திட்டு போக அதில் ஹீரோ கடுப்பாக இருக்காரு. ஹீரோ அவங்களுடைய பசங்களோட நிலைமையை பற்றி யோசிக்கிறாரு. ஒரு பையன் பிரிசனில் இருக்கான், ஒரு பொண்ணு வந்து அவங்கள மட்டும் சுயநலமாக வச்சுன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினி ஒரு சொல்கிற விஷயத்தை கேட்கறது கிடையாது. அதை நினச்சி ஹீரோ கடுப்பில் இருப்பார். அதே மாதிரி தான் ஒரு பக்கம் ஹீரோயினுமே கடுப்பில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கூட வேலை செய்யக்கூடிய சராசரியான எம்ப்ளாயி எல்லாருமே இவங்க லே ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி பண்ணால் எப்படி நம்ம கம்பெனி முன்னேறதுன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. இது என்னமோ இவங்களை ஈவ இறக்கமே இல்லாத மான்ஸ்டர் ஆட்டை காமிக்குதுன்ற மாரி ஹீரோயினி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க. அதே மாதிரி தான் ஹீரோ அந்த சைட்ஸில் ப்ராஜெக்டில் செக் பண்ணியிருப்பார். அதாவது சில ஆட்கள் தானாக வந்து லே ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசிக்னேஷன் தந்துருந்துருப்பாங்க. அந்த ரெசிக்னேஷன் செக் பண்ணும்போது தான் ஹீரோவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ரெசிக்னேஷன்றது ஹைட்ரஜன் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய ரெசிக்னேஷன்ற விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு பேரலாகவே ஜேகேயாங் காமிச்சு அவங்க பியாங்மாவோட ஒரு சின்ன டீல் போட்டுருப்பாங்க. அந்த சமயம் தான் யோன்சுமே வெளியே வந்துருந்துருப்பாங்க. எதுக்கு நம்மளுடைய மறைமுக பங்கை இவகிட்ட தரணுன்ற மாரி இவங்க ஜேகேயாங்கை பார்த்து கத்துனா அந்த இடத்துல ஜேகேயாங்குமே கொஞ்சோண்டு அடக்கி வாசிக்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த மொத்த விஷயத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ற மாரி இவங்க இந்த இடத்துல ஒரு சின்ன டீலை சைன் பண்ணுற மாதிரி தெரியுது. இதுவே அடுத்த நாள் ஹீரோயினையும் மேனேஜர் பங்கும் ஹீரோவை கூப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த சமையல் தான் ஹீரோடைய பாட்டி உள்ளார கூப்பிட அதில் இவங்களும் அந்த இடத்துல சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கு தான் இது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. ஹீரோடைய பாட்டி தான் ஹீரோ மேலே ரொம்ப அக்கறை காமிச்சின்னு இருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு பக்கம் ஹீரோயினுடைய அம்மாவுமே ஜேசியாங் மேலே அக்கறை காமிப்பாங்க. அதில் ஜேசியாங்க்கு சாப்பாடு தரது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்க ஜேசியாங் கிட்ட ஒரு சின்ன டீல் பேசுகிறாங்க.
அதாவது உனக்கு எனக்கும் இனிமே ஒரே ஒரு ஆள் தான், இப்போதைக்கு இருக்கிறது ஜேகேங் மட்டும் தான், அதான் நம்ம ஜேகேங்கை தோக்கடிக்கணும், ஜேகேங் கூட சண்டை போட உன்னோடைய உதவி தேவைப்படுதுன்னு இவங்க ஒரு பக்கம் ஜேசியாங் கிட்ட பேச அந்த இடத்துல ஜேசியாங்குமே அடக்கக்கூடிய நிலைமையை நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து ஹைட்ரஜன் ப்ராஜெக்டில் இருக்க எல்லாருமே ரெசிக்னேஷன் லெட்டர் தந்திருப்பாங்களே அதை மொத்தத்தையுமே ஒரு எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது தான் இவங்க அந்த டீம் லீடரான டாங்ஹோவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹைட்ரஜன் ப்ராஜெக்டை இவர் தான் பார்த்துட்டு இருந்தாரா, அவரை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல கதை உடச்சிட்டு டாங்ஹோ வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா என்ன இந்த வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு ஜஸ்ட் 30 மில்லியன் மட்டும் தந்திருப்பீங்க, நான் 15 வருஷமாக இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன், ஆனால் எனக்கு நீங்கள் தரது பிச்சை பணமான 30 மில்லியன் நான் அப்படிப்பட்ட பணமே தேவையில்லைன்னு டாங்ஹோ அந்த இடத்த விட்டு கோபத்தோடு போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினி எல்லா இடத்துலையுமே கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த கம்பெனியில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க செம இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வர ஆரம்பிக்குது. அதாவது கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடிய மொத்த ஆட்கள் ஹைட்ரஜன் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் டாங்கோன்னு ஒருத்தர் பார்த்துல அவருமே எம்டி குவானோடு பேசிக்கிட்டு இருப்பார். அதாவது இதுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் ஹீரோவுக்கு மொத்த விஷயமே புரிய வருது. ஆக்சுவலி இந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் இப்போதைக்கு டேஹா கிட்ட போக போகுது. அதாவது இது வரைக்குமே நடந்த சோய்சியாங் ட்ரேடிங்கோடைய ரீஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், லே ஆஃபாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நாடகன்ற விஷயம் தெரிய வருது. எல்லாமே உங்களை திசைத்தில் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஹைட்ரஜன் டீம் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க போனால் கடைசியாக தான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்ற விஷயம் உங்களுக்கு புரிய வருது. ஏன்னா கடைசியாக தான் அந்த டீல்மே நடந்துச்சு. டேஹா கிட்ட அந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் போயிடுச்சு. இதில் தான் கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ண செஞ்சுருந்துருப்பாங்க. இதுதான் பியாங்மாவுக்கும் ஜேகியாங்க்கும் இருந்த அந்த ஒரு சின்ன டீலுன்னு சொல்லலாம். கடைசியாக தான் அந்த டீலை இவங்க மாற்றிக்கிறாங்க. மீடியா முன்னாடியே மொத்த விஷயமும் நடந்துச்சு. இதை இவங்களால மாற்ற முடியாது. ஆக்சுவலி இதில் ஜேகியாங்க்கு பர்சனல் வெஞ்சன்ஸுமே இருக்க தான் செய்யுது. ஏன்னா முதல்ல இந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ன்றது ஜேயாங்குடைய ப்ராஜெக்டாக இருந்திருக்கும். ஆனால் கடைசியாக இதை ஜேசியாங் கிட்ட தரணுன்ற மாரி சேர்மன் கங் தான் சொல்லியிருந்திருப்பாரு. அதை ஜேகியாங்கால் ஏற்றுக்க முடியாது. எதுக்கு இவங்கிட்ட இதை ஒப்படைக்கிறீங்க, நான் இதில் 3 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன்னு இவங்க அப்பா கிட்ட சொன்னால் அவர் அதை கேட்காம அதை டோட்டலாகவே ஜேசியாங் கிட்ட தந்துடுவார். ஏன்னா இதில் மொத்தமாகவே இன்வெஸ்ட் பண்ணது நான் தான், அது நான் எப்படி என்னுடைய ப்ராஜெக்ட், அதால் இதை நான் ஜேசியாங் கிட்ட தரேன்ற மாரி அது அப்போவே ஒரு ஜேசியாங் கிட்ட ஒப்படைச்சிருந்திருப்பாரு. அந்த ஒரு கோவத்தில் தான் ரிவெஞ்ச் வாங்குற விதமாக இவங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ அந்த இடத்துக்கு கோவமாக வரது மட்டும் இல்லாமல் ரீஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், லே ஆஃபாக இருக்கட்டும், எல்லாமே உன்னுடைய திட்டம் தானே, இதெல்லாம் தசத்தில் இப்போ பண்ண ஒரு சதி தானேன்ற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்க ஜேகியாங்கும் அதுவும் சரி தான், எப்பயுமே என்னுடைய அப்பா என்னுடைய பிரதருக்கு மட்டும்தான் எல்லாத்தையுமே தந்திருக்காரு, எனக்கு எதுவுமே தந்ததே கிடையாது, என்னுடைய பிரதருக்கு ஒரு ஹார் பவர் வாங்கி தந்தார், அதோடைய ஒயரை நான் அப்போ கீழ்ச்சிட்டேன், ஆனால் யாருமே என்ன எதுவுமே கேட்கல, அதுதான் எனக்குள்ளார தைரியத்தை வளர்த்துச்சுன்ற மாரி சேர்மன் கிட்ட சொல்ல அதை கேட்டவருமே ஷாக் ஆகிறாரு. ஒரிஜினலாகவே இவர் அதை விட்னஸ் பண்ணியிருந்திருப்பார். அந்த சமயத்தில் இவருடைய பொண்ணை இவர் எதுவும் கேட்டிருந்திருக்க மாட்டார். அதுதான் இப்போ இவருடைய பொண்ணை இப்போ ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக மாற்றிருக்குன்ற விஷயத்த சேர்மன் புரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் சங்ஜ் எங்கே இருப்பான்ற விஷயத்தை ஹீரோயினி கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல ஒரு சின்ன மாறு விஷயத்தில் போகிறது மட்டும் இல்லாமல் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவருமே ஒரு மாதிரி பெருமூச்சு விட்றாரு. அந்த சமயத்தில் ஹீரோவை பார்க்க சரின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ கிட்டே கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே இதை விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது, நம்ம சேர்மனை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம், அதாவது இது வரைக்குமே பண்ண ஜேசியாங்குடைய மோசடி பணம் மொத்தத்தையுமே அவன் பண்ண கிடையாது, மொத்தத்தையுமே பண்ணது சேர்மன் கங் தான். அவர் தான் மொத்த மோசடியும் பண்ணியிருக்காரு. இது வரைக்குமே சோய்சாங் ட்ரேடிங்லேருந்து 300 பில்லியன் மோசடியுமே பண்ணது சேர்மன் கங் தான். அவர் மேலே மொத்த பழியும் போட்டுருவோம். அவரை ஃப்ரேம் பண்ணுறது தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. அதே சமயத்தில் நம்மளால் ஜிஎஃப் சொல்யூஷனுடைய அந்த 30% வச்சு மட்டுமே ஜேகியாங்கை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினி எப்படா நீ என்னுடைய அப்பாவை ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருடைய கன்னத்திலே அடிச்சிடுவாங்க. ஆனால் அதை பார்த்து சேர்மன் சந்தோஷப்பட்டதா செய்கிறாரு. இப்போ தான் அவருடைய பொண்ணுக்கு இவர் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்ற விஷயத்தை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா அக்ரி பண்ணுறாங்க. ஏன்னா சேர்மனும் இந்த பொசிஷன் இருந்தால் அதே முடிவு தான் எடுத்துருந்துருப்பாரு. அவர் உனக்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் சோய்சியாங்குடைய சேர்மனாக இருந்திருக்காரு. அவரும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பாரு. அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு, சோய்சியாங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாருன்னு ஹீரோயினிக்கிட்ட சொல்ல சரின்னு ஹீரோயினிக்கு அது சரியான முடிவாக படுது. இதுவே நெக்ஸ்ட் டே ஜேகியாங்க காமிச்சா அவங்களுமே போர்ட் மீட்டிங்கில் இப்போதைக்கு நமக்கு சரியான தலைவர் கிடையாது, அதில் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஏற்ற மாரி ஒரு சேர்மனை முடிவு எடுக்கணும், அதுக்கான தேர்வை டக்குன்னு பண்ணணுன்ற மாரி அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆள்கிட்டையுமே இவங்க விறுவிறுப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமையல் தான் யாருமே எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு ஜேசியாங் வராரு. இவர் எப்படி ரிலீஸ் ஆனாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்காக இருக்க அந்த சமையல் தான் நமக்கு உண்மை தெரிய வருது. அதாவது சஞ்சய் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சஞ்சய் ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட மொத்த மோசடியுமே பண்ணது ஜேசியாங் கிடையாது,
வருது. சேர்மன் கங் தான் மொத்த மோசடி பண்ணியிருக்காரு. ஜேசியாங் உண்மையாலுமே இன்னசென்ட்ன்ற விஷயத்தை நிரூபிச்சிருந்திருப்பாரு. அது மூலியமாக தான் ஜேசியாங் வெளியே வந்திருக்காரு. இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஜேசியாங் ஜெயிலில் போய் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய நிலைமையெல்லாம் சொல்லி இவரை வெளியே கொண்டாடணும்னு சொன்னால் ஜேசியாங் அவங்க அப்பாவை இன்னொரு வாட்டி ஏமாற்ற அவர் ஒத்துக்கல. இருந்தாலும் ஹீரோயினி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கும்போது தான் இவருக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாதுன்ற விஷயம் தெரிய வருது. அதில் ஹீரோயினிக்கு நான் லாயலாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவர் கடைசியாக தான் வெளியே வந்திருக்காரு. அது மூலியமாக தான் இந்த இடத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்ற விஷயம் தெரிய வருது. கடைசியாக இதெல்லாம் முடிஞ்சவொடனே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லான்னு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு நடுவில் சண்டை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ரெண்டு பேருமே அதை பேசி தீக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. திடீர்னு எதிர்பார்க்கறதுல ஹீரோடைய ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. இவர் சேர்மனுடைய பல்ஸ் மொத்தத்தையுமே அவருடைய ஃபோன் மூலியமாகவே கணக்கிடுவார். அதுபடி சேர்மன் நிலைமை ரொம்ப மோசம் தெரிய வருது. ஒரு மிகப்பெரிய அலர்ட் வர அதில் வந்து ஹீரோவால் மீள முடியல. ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இதே சமயம் தான் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஜேகியாங்க வெளியே வருவாங்க. கடைசியாக அவங்க காருக்கு வரும்போது எந்த வித காலையும் எடுக்காத, இன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியாக தூங்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க காரில் போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் தான் நியூஸில் சேர்மன் கங் யங்கோ அவருடைய 72வது வயசில் அவருடைய உயிரை விட்டுட்டாருன்ற மாதிரி போய்கிட்டு இருக்க. இது மொத்தத்தையுமே ஜேகியாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜேசியாங்க பார்க்குறாரு. இதே சமயத்தில் ஹீரோ வேறு மயங்கி போயிருக்காரு. உண்மையிலுமே சேர்மன் இறந்தாரான்றது ஒரு கேள்விக்குறி தான். மேபி டெத்தை ஃபேக் கூட பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.